Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 5 coordinate geometryல example 5.30 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் equationsலாம் பார்த்துக்கலாம். General form of a straight line, ஒரு straight line ஓட equation general form எப்படி இருக்கும்? General form of a straight line equation is ax plus by plus c equal to 0. ஒரு equation, ஒரு line ஓட straight line ஓட equation வந்து general formல இப்படி தான் இருக்கும். ax plus by plus c equal to 0. சரி ஓகேவா? அதே equation of a line parallel to the line ax plus by plus c equal to 0. இந்த ax plus by plus c equal to 0ங்கிற லைனுக்கு parallel இருக்கக்கூடிய இன்னொரு லைனோட equation எப்படி இருக்கும்? ax plus by plus k equal to 0. அதாவது இந்த equationல இருந்து இதை கொண்டு வரோம். இதிலிருந்து எப்படி கொண்டு வரோம்? இந்த ரெண்டு இதையும் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். அதை அப்படியே போட்டுக்கலாம். ax plus by சைன் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். கோஎஃபிஷியன்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படியே போட்டுக்கலாம். ax plus by இந்த இடத்துல இது cங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம். அதாவது ஏதாவது ஒரு நம்பர் வரும். நம்பர் மட்டும் இருக்கும். அதான் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ இதில் வந்து இந்த நம்பர் இருக்கிற இடத்துல எந்த நம்பர்னாலும் வரலாம். 7 வரலாம், -7 வரலாம், 17 வரலாம், -17 வரலாம், எந்த நம்பர்னாலும் வரலாம். பட் எந்த நம்பர் வந்தாலும் நம்ம இங்கே என்ன தான் போடணும்? ப்ளஸ்ஸோ மைனஸோ எது வந்தாலும் அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ப்ளஸ் கேன்னு போட்டுட்டா போதும். ஈக்குவல் டு 0. அப்போ திஸ் லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் அதே இது ax plus by plus k equal to 0. ஓகேவா? அதே இது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் perpendicular to the line ax plus by plus c equal to 0. இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அதுவும் இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் கொண்டு வரோம். எப்படி? கோஎஃபிஷியண்ட்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். ax plus by எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் b. அப்போ இந்த கோஎஃபிஷியண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். பிங்கிறத எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டுக்கும் ஏங்கிறத ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டுக்கும் மாற்றணும். மாற்றிட்டு இங்கே சைன் என்ன சைன் இருக்கோ, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸாக மாற்றணும், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாற்றணும். மாற்றிட்டு இந்த ப்ளஸ் சினா ப்ளஸ் கே, அது நம்பர் வந்து ப்ளஸில் இருந்தாலும் சரி மைனஸில் இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் ப்ளஸ் கே போட்டுட்டா போதும். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற சைனையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் பண்ணால் bx, இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் ay ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் ax plus by plus c equal to 0 is, இதுக்கு முன்னாடி ஸ்லோப்லாம் எப்படி கண்டுபிடிப்போம்? y is equal to எந்த ஈக்குவேஷனாலும் y is equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த mங்கிற இடத்துல என்ன இருக்குதோ அதுதான் ஸ்லோப் அப்படின்னு கொண்டு வருவோம். பட் இப்போ அந்த ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வர வேண்டாம். ஜென்ரல் ஃபார்மில் இருக்கிறப்பவே அதோட ஸ்லோப் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபார்முலா m is equal to minus a by b. நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சாலும் இதே தான் வரும். நீங்கள் இந்த ஈக்குவேஷனை y is equal to mx plus cங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு m இருக்கிற இடத்துல என்னதுன்னு பார்த்தீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? நம்ம அந்த ஃபார்மேட் கொண்டு போகாமல் இதிலேருந்தே கொண்டு வரணும்னா நமக்கு ஃபார்முலா m is equal to minus a by b. மைனஸ் ஏங்கிறது என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், மைனஸ் போட்டுட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை பிங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். தட் இஸ் m is equal to மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இதுதான் என்னது? ஸ்லோப்பு. இப்போ இதை வச்சு தான் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 5.30 பார்க்கலாம். 5.30 பாருங்கள். Find the slope of the straight line 6x plus 8y plus 7 equal to 0. ரொம்ப சிம்பிள் தானே. இது வந்து ஜென்ரல் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. ax plus by plus c equal to 0 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்யூஷன் வாங்க. கிவன் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவேஷன் 6x plus 8y plus 7 equal to 0. நம்ம ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். m is equal to minus coefficient of x by coefficient of y. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிறது 8. அப்போ minus 6 by 8. இதை கேன்சல் பண்ணலாமா? 3 2s are 6 and 4 2s are 8 ஈக்குவல் டு minus 3 by 4. இதுதான் இந்த லைனோட இந்த ஈக்குவேஷனோட ஸ்லோப்பு. ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.